ஆனியன் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி செய்யணும்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டோம். இப்போது ஒரு 5 ஸ்பூனு ஆயில். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் போட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் இருந்தாலும் சரி, கலக்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் சரி. நான் இப்போ போட்டுக்கிறது கலக்காய் எண்ணெய், அதாவது க்ரௌண்ட்நட் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகினே இருக்குது. சரிங்களா? நல்லா எண்ணெய் சூடான உடனே எண்ணெய் இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகினே வருது. இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும். இந்த வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் இருக்குதுங்க. வெங்காயம் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது போடணும். அப்புறம் லைட்டாக வதக்கினே இருக்கணும். அந்த கண்ணாடி போல் வரும், அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி போல் வரும். பாருங்கள், கண்ணாடி போல் வருதுங்களா? பார்த்துமே இருங்க, நல்லா கண்ணாடி போல் வரணும். லைட்டாக ப்ரௌனிஷாகவும் இருக்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். பாருங்க, இப்போ கரெக்டான பதம் வந்துச்சு. பாருங்கள் எப்படி கண்ணாடி பதத்தில் இருக்குது அந்த வெங்காயம் இல்லைங்களா? பாருங்கள் எப்படி இதுவாக இருக்குது, கண்ணாடி பதத்தில் இருக்குது. இப்போ கரம் மசாலா பொடி நீங்கள் கடையில் வாங்கிக்கினாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, 2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி போடணுங்க. அது போட்டோன்னே ஒரு கலரி விட்டுருங்க. ஏன்னா எல்லாத்தோட அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கோசரம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போடணும். சரிங்களா? உப்பு போட்டு நல்லா கலரி விடணும். இப்போது அது நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம வெடித்து வச்சிருந்த சாதம் போட்டுக்கணும். அது பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் சரி, சீரக சம்பா ரைஸ் இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொன்னி அரிசி இருந்தாலும் சரி, எந்த இது இருந்தாலும் சாதம் வெடித்து வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டு கலரணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கலரணும். கலரணும். அந்த சாதம் வந்து இதோட கூட அந்த நம்ம செஞ்சு வச்சுக்கிற அந்த மசாலா கூட ஈவனாக போகணும். ஒன்றோட ஒன்று மிங்கிளாகி வரணும். சரிங்களா? பாருங்க, இதுதான் இந்த டிஷ்ஷோட சைட் டிஷ்ஷு. ஐ கார்டில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?